ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் நீதிமானாக்கப்படுதல் என்பதை குறித்து பேசிக்கொண்டு வருகிறோம். 3ஆம் அதிகாரத்திலேயே அதை அப்போஸ்தலனாகிய பவுல் ஆரம்பித்து விடுகிறார். எப்படி நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் என்பதை 4ஆம் அதிகாரத்திலே 2 உதாரணங்கள் மூலமாக விளக்குகிறார். இந்த நீதிமானாக்கப்படுதல் என்கிற சத்தியம் தான் நான் கற்றுக்கொண்டதிலே மிக முக்கியமான சத்தியம். இதை புரியவில்லை என்றால் ஒருவருக்கு, ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு விசுவாசிக்கு இதை சரியாய் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவனுடைய கிறிஸ்தவ ஜீவியமே ஒரு நிறைவான ஜீவியமாய் இருக்க முடியாது. எப்படி நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்பதை முக்கியமாய் அறிந்து கொள்ள வேண்டும். இது அடிப்படை சத்தியம். இது ரொம்ப தேறினவர்களுக்குள்ள சத்தியம்னு கிடையாது. இது ரொம்ப அடிப்படை சத்தியம். எல்லா விசுவாசிகளும், மறுபடியும் பிறந்த விசுவாசிகள் எல்லாரும் நிச்சயமா அறிந்து கொள்ள வேண்டும் இந்த காரியத்தை. நாம் என்னவா இருக்கிறோம், நாம் நீதிமானாக்கப்பட்டோம், எப்படி நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் என்பதை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் 2 உதாரணங்களை நன்று. ஆபிரகாம், அநேகர் நினைக்கிறார்கள் நம்முடைய கிரியைகளினாலே, நாம் நல்லவர்களாக இருக்கிறபடினாலே நாம் நீதிமான் எண்ணப்படுகிறோம் என்று. கிடையாது. யூதர்கள் நினைத்தார்கள் 10 கற்பனை பின்பற்றுவதனால் நாம் நீதிமான்களாக முடியும் என்று. பவுல் அப்போஸ்தலன் அதற்காகவே ஆபிரகாமை எடுத்து வைத்துக் கொண்டு சொல்லுகிறார், 10 கற்பனை கொடுப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு பிறந்து வாழ்ந்த ஆபிரகாம் 10 கற்பனை கீழாக வாழாதவர். 10 கற்பனை அவர் கிடையாது. அப்படி இருந்தும் அவர் நீதிமான் என்று எண்ணப்பட்டார். எப்படி நீதிமான் என்று எண்ணப்பட்டார்? விசுவாசித்தார். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. விசுவாசத்தினால் தான் ஒருவன் நீதிமானாக்கப்படுகிறான், அவன் கிரியைகளினாலே அல்ல என்பதை திட்டவட்டமாக போதிக்கிறார். பிறகு தாவீதை உதாரணம் காட்டுகிறார். வேண்டுமென்றே ஆபிரகாம் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக, 10 கற்பனை கொடுப்பதற்கு முன்பாக வாழ்ந்தவன். தாவீது 10 கற்பனை கொடுக்கப்பட்ட பிறகு அதன் கீழாக வாழ்ந்தவன். அதன் கீழாக வாழ்ந்தவன் எப்படி நீதிமானாக்கப்பட்டான்? சரி, ஆபிரகாம் அவனுக்கு 10 கற்பனை இல்லை, ஆகையால் விசுவாசித்தான், நீதிமானானான். தாவீது ஒருவேளை 10 கற்பனை இருந்தபடினால அதை கீழ்ப்படிந்து அதன் மூலமா நீதிமானானா என்று கேட்கிறார். அதற்கு பதில் அங்கேயே அவர் கூறுகிறார், இல்லை. தாவீது 10 கற்பனையின் கீழே வாழ்ந்தாலும், நியாயப்பிரமாணத்தின் கீழே வாழ்ந்தவனாயிருந்தாலும் அவன் நியாயப்பிரமாணத்தினால் நீதிமானாக்கப்படவில்லை, அவன் விசுவாசத்தினாலே தான் நீதிமானாக்கப்படுகிறான். நியாயப்பிரமாணத்துக்கு முன்னால வாழ்ந்தாலும் சரி, அதற்குள்ள வாழ்ந்தாலும் சரி, அதற்கு பிறகு, நாம் இப்பொழுது கிறிஸ்து வந்த பிறகு, கிறிஸ்து சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு வாழ்கிற நாமா இருந்தாலும் சரி, யாருமே விசுவாசத்தினால் தான் நீதிமானாக்கப்படுகிறோமே ஒழிய நம்முடைய நன்மைகளாலோ கிரியைகளாலோ புண்ணியங்களாலோ அல்ல. நாம் நீதிமான்கள் என்று எண்ணப்படுகிறோம் விசுவாசத்தினாலே. அது அப்படி நமக்கு உண்டாகிறது. இதை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது புரிந்து கொள்ள வேண்டிய இல்லை என்றால் சுவிசேஷத்தை நாம் தாறுமாறாக மற்றவர்களுக்கு அறிவிக்க நேரிடும். இயேசுவண்டை மற்றவர்களை நடத்துகிறதுனா ரொம்ப சுலபமான ஒரு காரியம், ரொம்ப அடிப்படை காரியம். அது அநேகர் இன்றைக்கு அது சரியா புரிந்து கொள்ள முடியாதனாலே தான் அவர்கள் இல்லாத கண்டிஷன் எல்லாம் போட்டு, வேதத்தில் இல்லாத காரியத்தை எல்லாம் சொல்லி, ரட்சிக்கப்படுவது என்றால் ஏதோ பெரிய வானத்தை எட்டி பிடிப்பது போல சொல்லி விடுறாங்க. நாங்கெல்லாம் வாழ்ந்த காலம் அப்படிதான். அதையும் மீறி கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே அற்புதமாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் நாங்கள். நீங்கெல்லாம் சுலபமாய் சுவிசேஷத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆகையால சுலபமாய் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்னென்று. ஆகையால் சில காரியங்களை விளக்கப் போகிறேன். இதன் மூலமாக இந்த நீதிமானாக்கப்படுதலை குறித்து நாம் இன்னும் நன்றாக அறிந்து கொள்ளலாம். ரட்சிக்கப்படுவதற்கு ஒருவனுக்கு என்ன தகுதி? இந்த கேள்வியை நாம் முதலாவது சரியாக பதில் சொல்ல வேண்டும். 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்த வசனம் நமக்கு திட்டவட்டமாய் சொல்லுகிறது, ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். எல்லாரும் சொல்லுவோம், பாவியை நீதிமானாக்குகிறவர். தேவன் பாவியை நீதிமானாக்குகிறவர். இதுதான் விஷயமே, வேற இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. பாவியை நீதிமானாக்குகிறவர். ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே ஒரு தகுதி தான் உண்டு. அதுக்கு என்ன தகுதி? பாவியை நீதிமானாக்குகிறார் தேவன். ஆகையால் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறவன் தான் பாவி என்பதை அங்கீகரிக்க வேண்டும். முதலாவதாக அதை அறிந்து, ஆண்டவரே, ஆம் நான் பாவி, நான் பாவியாக உம்மிடத்தில் வருகிறேன், என்னை நீர் நீர்தான் என்று ரட்சகர் என்று அவன் அங்கீகரித்து, அப்படி தான் பாவி என்று ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து வரும்போதுதான் அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. ஆண்டவரே, நான் கொஞ்சம் தேவலாம்,
என் பக்கத்து வீட்டுக்காரனை கூட நான் அவனை விட நான் கொஞ்சம் தேவலாம். எத்தனையோ கிறிஸ்தவர்களை பார்க்கலாம் நான் தேவலாம், இந்த பிரசங்கியாரை காட்டிலும் தேவலாம், அவரை காட்டிலும் தேவலாம், இவரை காட்டிலும் தேவலாம். ஆகையால் எனக்கு எப்படியாவது இறங்கும் அப்படின்னு சொன்னால் அந்த மனுஷனுக்கு ரட்சிப்பு கிடையாது. யாருக்கு ரட்சிப்பு? ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? பாவியை நீதிமானாக்குகிறவன். யூதர்கள் எப்படி ஜெபம் பண்ணார்கள்? ஆண்டவரே, நான் இந்த புறஜாதியான் போல கிடையாது. இவனுக்கு என்ன தெரியும்? இவன் என்ன தசமம் பாகம் கொடுக்கிறானா? இவன் என்ன ஜெபம் பண்றானா? இவன் என்ன உபவாசம் பண்றானா? இவனுக்கு என்ன தெரியும்? ஆண்டவரே, என்னை கண்ணோக்கி பாரும். நான் இப்படிப்பட்ட புறஜாதியான போல அல்ல, அஞ்ஞானியை போல அல்ல. நான் உம்மை அறிந்தவன், நான் தசமம் பாகம் கொடுக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் உபவாசம் எடுக்கிறேன். இப்படி வர்றான் அவன் தேவனிடத்துல. தேவன் சொல்லுகிறார் அவனுக்கு ரட்சிப்பு கிடையாது. அவனை தேவன் நீதிமானாக்குகிறது கிடையாது. பாவியை நீதிமானாக்குகிறவர். வரும்போதே நான் நல்லவன் சொல்லிக்கிட்டு வர்றவனே தேவன் ஒண்ணு செய்யவே முடியாது. வரும்போதே ஆண்டவரே நான் பாவி, எனக்கு நீ தேவை, உம்முடைய ரட்சிப்பு எனக்கு தேவை என்று சொல்லி வருகிறவனை ஆண்டவர் உடனடியாக அரவணைத்துக் கொள்கிறார். என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லுகிறார். ஒருபோதும். சிலர் சொல்றாங்க, ஐயோ நான் எவ்வளவு பெரிய பாவி ஐயா, என்னை ஏற்றுக்கொள்வாரா? நான் சொல்லுகிறேன், இயேசு சொல்லுகிறார் உங்களை தான் ஏற்றுக்கொள்றார், வேற ஆளை தான் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நான் நல்லவன் சொல்றவனை ஏற்றுக்கொள்ள போகிறதில்லை. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், ஒரு வேலைக்கு போறோம்னு வைத்துக் கொள்ளுங்கள். வேலை வாய்ப்பு ஒன்று உண்டாயிருக்கிறது. அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்குமான்னு தேடி போறோம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த வேலை வாய்ப்புக்கு சில நிபந்தனைகள், கண்டிஷன்ஸ் உண்டு. அது என்ன? ஒரு கண்டிஷன் என்னவாம், 5 அடி 9 அங்குலமாவது இருக்கணும் உயரம் அப்படின்றாங்க கண்டிஷன். இப்ப 5 அடி 9 அங்குலம் உயரம் இருக்கணும்னு சொன்னா கரெக்டா வீட்டுல அளந்து பார்த்துட்டு போனோம். 5 அடி 9 அங்குலம் இருக்கிறோமான்னு தெரிஞ்சு பார்த்துட்டு போனோம். அங்க போயிட்டு பேன்னு முழிக்க முடியாது. அங்க போயிட்டு இங்க பாருங்க 5 7.5 இருக்குதுங்க, ஒரு 1.5 இன்ச் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டுட்டு இருக்க முடியாது. அவங்க கிளீனா போட்டுறாங்க. 5 அடி 9 அங்குலம் கண்டிப்பா இருக்கணும். இந்த வேலைக்கு இப்படிப்பட்ட ஆள் தான் தேவை. 5 அடி 9 அங்குலமா வா, இல்லைன்னா வராதுன்றாங்க. வேற பேச்சுக்கு இடமே கிடையாது. மனுஷங்கிட்டே அப்படி. அதையாவது சில நேரத்தில் கொஞ்சம் அது இதுன்னு ஜாதி அடிப்படை, அந்த அடிப்படை, இந்த அடிப்படையில் எல்லாத்தையும் ஆயிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றாங்க இப்போ மனுஷர் மத்தியில. ஆனா தேவன்ட்ட அந்த அட்ஜஸ்ட்மெண்டே கிடையாது. தேவன் சொல்றார், என்னிடத்துல வர வேண்டுமா, ரட்சிப்பு உனக்கு வேணுமா, நீ நீதிமான் ஆகணுமா, எனக்கு முன்பாக வந்து நிற்கக்கூடிய தகுதியை திராணியை நீ பெற வேணுமா, ஒரே ஒரு கண்டிஷன், ஒரே ஒரு நிபந்தனை. 5 அடி 9னா 9, அதுல ஒரு சின்ன ஒரு நூல் அளவு குறைஞ்சாலும் நீ வர முடியாது. கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது. பாருங்க, தேவனுடைய வார்த்தை ரட்சிப்பின் வழியை திட்டவட்டமாய் போதிக்கிறது. அந்த வழி என்ன? பாவி என்று சொல்லி தான் அறிந்து உணர்ந்து அதை ஏற்றுக்கொண்டு பாவி என்று சொல்லி மனுஷன் வர வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மனுஷனை தேவன் ஏற்றுக்கொள்கிறார். வேற யாருக்கும் ரட்சிப்பு கிடையாது. நான் கொஞ்சம் நல்லவன், நான் மற்றவனோட தேவலான்றவங்களுக்கு எல்லாம் ரட்சிப்பு கிடையாது. பாவியை நீதிமானாக்குகிறவர் அவர். சிலர் சொல்லலாம், அப்ப நான் நல்லவங்க எல்லாம் எப்படியா பாவியை தான் நீதிமானாக்குகிறார்ன்றீங்க? அப்ப நல்லவங்க எல்லாம் அவர் ஒண்ணும் பண்ண மாட்டாரா, ஆசீர்வதிக்க மாட்டாரா? எவ்வளவு நல்லவர்கள் இருக்காங்க உலகத்துல, அவருடைய கதியெல்லாம் என்ன? காந்தியை போல மகான்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு உலகத்தில் எடுத்துக்கொண்டா எவ்வளவு நல்ல மனுஷன் இருக்காங்க, யாருக்கு தீமை செய்யாத ஆட்கள், நல்ல ஆட்கள் இருக்கிறாங்க. இவருடைய கதியெல்லாம் என்ன? அவர்களெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டாரா? பதில் என்ன? வேதம் சொல்லுகிறது, நல்லவன் ஒருவனும் இல்லை. ஹலோ, உங்களுக்கு எனக்கு நல்லவன் இருக்கலாம், உங்களை விட என்னை விட தேவலான்ற ஆள் இருக்கலாம். காந்தியை போல நல்லவர்கள், மனுஷர் மத்தியிலே ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை உடையவர்கள், நல்லவர்களாய் தோன்றுகிறவர்கள் இருக்கலாம். மனுஷர் மத்தியில இந்த ஆளை விட நல்லவர் அப்படின்னு சொல்லலாம் நாம். ஆனால் தேவன் பார்க்கும்போது, நான் சொன்னேன் இல்லையா, எல்ஐசி பில்டிங் மேல இருந்து பார்க்கும்போது 5 அடி ஆளுக்கும் 5.25 அடி ஆளுக்கும் வித்தியாசம் தெரியுமா? எல்லாம் ஒண்ணுதான். இங்க 3 இன்ச்சு ஜாஸ்தி, நானு அந்த 3 இன்ச்சு அங்கிருந்து தெரியாது. தேவன் பார்க்கும்போது மனுஷர் மத்தியில இருக்கிற வித்தியாசங்கள் அவருக்கு தெரிகிறது கிடையாது. அவர் அதை பார்க்கிறவர் அல்ல. அவர் பார்க்கிற கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்று போனார்கள் என்று அவர் திட்டவட்டமாய் சொல்லுகிறார். சிலர் சொல்றாங்க, பாவியை நீதிமானாக்குகிறார் என்றீங்க, அப்ப கருப்பை வெள்ளன்றார் ஆண்டவர். எப்படி ஐயா ஒரு பாவியை அவன் பாவினும் உணரணுன்றாரு, அதே நேரத்தில் அவனை நீதிமானாவும் ஆக்குகிறார்? அது எப்படி முடியும்? பாவியை நல்லவன் ஆக்குகிறாரா தேவன்? அது எப்படி முடியும்னு கேட்கிறாங்க. பாவியை நல்லவன் ஆக்கிறாரா? அவன் பாவியாவும் இருக்கிறான்,
அவன் நல்லவனாவும் இருக்கிறானா? பாவியை எடுத்து ஆண்டவர் நல்லவன் ஆக்கிறாரா? கிடையாது. பாவியை நல்லவன் ஆக்குகிறன்னு சொல்லல, பாவியை நீதிமான் ஆக்குகிறவர். ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. இருக்கீங்களா? பாவியை நல்லவனாக்குகிறவர்னு சொல்லல, நல்லவன்றது வேற. அது பாவியை நீதிமான் ஆக்குகிறவர். நீதிமான் என்றால் என்ன? தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதி, அதுதான் நீதிமான். தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதி. நல்லவன் இல்ல நீதிமான். நீதிமான் என்று சொன்னால் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய திராணியை பெற்றவன், குற்றமற்றவனாக, எந்த விதமான பயமும் இல்லாமல், குற்ற உணர்வு இல்லாமல், தயக்கமும் இல்லாமல், தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் தேவனுக்கு முன்பாக வந்து நிற்கக்கூடிய திராணியை உள்ளவன் தான் நீதிமான். பாவியை நீதிமான் ஆக்குகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவியை கொண்டு வந்து என் முன்னால நிக்க வைத்து என்னுடைய சமூகத்தில் வாழக்கூடிய தகுதியும் ஸ்லாக்கியத்தையும் அவனுக்கு தருகிறேன்னு சொன்னார்ல ஒழிய பாவியை நல்லவராக்குகிறவர் இல்ல. பாவியை நல்லவராக்குறது பிறகு பண்றாரு. பாவியை முதல்ல நீதிமானாக்கி அப்புறம் அந்த நீதிமான என்ன பண்றாரு? ஹலோ, இருக்கிறீங்களா? ஆகையால் தான் எல்லா கிறிஸ்தவங்களும் நல்லவங்க இல்ல, எல்லா விசுவாசிகளும். ஆனா எல்லா விசுவாசிகளும் நீதிமான்கள். இருக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுங்க, எல்லா விசுவாசியும் நீதிமான்கள். எப்படி நீதிமான்கள்? அவர்கள் தேவனிடத்தில் வரலாம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவருடைய சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலமாக, அவருடைய மீட்பின் அந்த கிரியின் மூலமாக, கல்வாரி சிலுவையின் மூலமாக அதை விசுவாசிக்கிற எந்த மனுஷனும் தேவனுக்கு முன்பாக வந்து நின்று அவனுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். அவன் தேவனிடத்தில் பேசலாம், தேவனிடத்தில் ஐக்கியம் கொள்ளலாம், உறவு கொள்ளலாம், அவன் தேவனுடைய சமூகத்தில் வாழலாம். அதற்கு அவனுக்கு தகுதி இருக்கிறது. அவன் தான் நீதிமான். அந்த விதத்தில் எத்தனை பேர் நீதிமான்? நீங்க பாருங்க, பாவியை நீதிமான் ஆக்குகிறார். நீதிமான் ஆக்கின பிறகு அவன் எடுத்து கொஞ்சம் நல்லவனா மாறுறான். போக போக வசனத்தை அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கேட்க, அதில் வளர வளர இந்த நீதிமான் என்ன பண்றான்? நல்லவனாக மாறுகிறான். பாவிய ஆண்டவர் நல்லவன் சொல்றது இல்ல, பாவி என்னன்றாரு? நீதிமான்றாரு. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அந்த நீதிமானான பிறகுதான் அவன் என்ன பண்றான்? நல்லவனா மாறிக்கொண்டே வருகிறான். ஒரு கட்டுக்கதை உண்டு. யாரோ எடுத்து சிங்கக்குட்டியை எடுத்து கொண்டு போய் பன்னியின் மத்தியில போட்டாங்களாம். அது பன்னியோட சேர்ந்து சகதியில் அப்படியே உருண்டுகிட்டு பிறண்டுகிட்டு கிடக்குது. தானும் பண்ணி தான் நினைச்சுக்கிட்டு, யாரோ பார்த்து ஐயோ இது சிங்கமாச்சே, இது பண்ணி இல்லையே, நல்லா உத்து பார்த்து அதை எடுத்து கழுவி கொண்டாந்து சிங்கத்தோட கொண்டு சேர்த்தாங்களாம். சிங்கத்தோட சேர்த்த பிறகுதான் இந்த சிங்கத்துக்கு புத்தியே வருது. ஓஹோ, நான் சிங்கம் தான், இனிமே இந்த பண்ணி மாதிரி உருமக்கூடாது, இந்த பண்ணி மாதிரி கீழே பார்த்தே நடந்துட்டு இருக்க கூடாது, இந்த பண்ணி மாதிரி சாக்கடையில பெறல கூடாது, நான் சிங்கம், சிங்கம் மாதிரி நடக்கணும், சிங்கம் மாதிரி சிங்கம் மாதிரி சத்தம் போடணும், சிங்கம் மாதிரி ராஜாவால இருக்கணும்னு சொல்லி பிறகுதான் அந்த சிங்கத்துக்கு புத்தி வருது. சிங்கத்தை பார்க்க பார்க்க சிங்கம் மாதிரி இருக்குது. சிங்க கெபியில இருக்க இருக்க சிங்கத்தை போல நடக்க ஆரம்பிக்கிறது, தான் ராஜா என்பதை உணர்கிறது. அது போலதான் விசுவாசி. விசுவாசிய முதல்ல பாவத்திலிருந்து வெளியே கொண்டாந்து அவனை சுத்திகரித்து அவனை கழுவி நடுவீட்டுல முதல்ல உட்கார வைக்கிறார் ஆண்டவர். அதுதான் நீதிமான். நீதிமான்றது வேற ஏதோ அவன் நல்லவன் ஆயிட்டான் கிடையாது. அவன் ஒரு துளி கூட வித்தியாசமானவன் அல்லாத இருக்கலாம். இந்த உள்ளே வரும்போது, இந்த கட்டடத்துக்கு உள்ளே இன்றைக்கு வரும்போது அவன் உலகத்திலே மகா பெரிய பாவியா தன்னை நினைத்துக் கொண்டு வரலாம். ஆனால் இங்கிருந்து போகும்போது தன்னை நீதிமான் என்று சொல்லிக் கொண்டு இங்கிருந்து போகலாம். அது எப்படியா? ஒருத்தர் சொல்றாரு என்கிட்ட, ஒருத்தர் கோவம் வந்துருச்சு நான் பேசும்போது, அது எப்படி நீதிமான் சொல்லிட்டீங்க? அவன் எல்லாம் பாவிகள், எல்லாம் பாவிதான், கர்த்தருடைய பார்வையில பாவிதான், அது எப்படி நீதிமான் சொல்லலாம்? நான் சொன்ன, ஐயா பைபிளை படிச்சீங்களா நீங்க? பாவிகளை நீதிமான்களாக, அது எப்படி? நான் கர்த்தருடைய பார்வையில நான் நீதிமான் சொல்லவே மாட்டேன், அது இன்னும் ரொம்ப நாள் இருக்குது நான் நீதிமான் ஆகிறதுக்கு, நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ, நீங்க இந்த வாழ்நாள் முழுக்க முயற்சி பண்ணி இன்னும் 100 வாழ்நாள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இன்னும் 100 தலைமுறை வாழ்ந்தாலும் உங்களால நீங்கள் நீதிமானாக முடியாது. பாவிகளை நீதிமான்களா ஆக்குகிறார் அவர். பாவிகளை நீதிமான்களா எண்ணுகிறார் அவர். அவர் தம்முக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி அந்த தகுதி அவர்களுக்கு கொடுக்கிறார். அவ்வளவுதான். அவன் வந்து நல்லவனாயிட்டான் அர்த்தம் கிடையாது. நான் சொன்னேன் இல்லையா, இங்க வரும்போது உலகத்திலே பெரிய பாவி நன்றி கொண்டு வரலாம், இங்க இருந்து போகும்போது இயேசுவை விசுவாசித்து உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு வெளியே போகிறவன் நான் நீதிமான், தேவனுடைய தகப்பன், நான் அவருடைய குடும்பத்தில் இருக்கிறேன், நான் அவருடைய பிள்ளை. கர்த்தருடைய ஜெபத்தை கேட்கிறார், கர்த்தருடைய தேவன், நான் அவருடைய பிள்ளை என்று சொல்லிக் கொண்டு போலாமா முடியாதா? அதுதான் நீதிமான். அதைத்தான் நீதிமான் என்று சொல்லுகிறோம். பாவிகளை நல்லவராக்குகிறவர், பாவிகளை நீதிமான் ஆக்குகிறவர். அப்புறம் நீதிமானை
வசனத்தினால் சுத்திகரித்து கழுவி அவன் தொடர்ந்து அவனுக்கு நல்ல ஜீவியத்தை போதித்து அவனை நல்லவனாக வர வர அவன் இன்னும் நல்லவனா மாறிக்கொண்டே போகிறான். பாருங்க, ஆக ரட்சிப்புக்கு ஒரே ஒரு நிபந்தனை தான். என்ன நிபந்தனை? ஒருவன் பாவினான் என்று சொல்லி வர வேண்டும். வேற எந்த நிபந்தனையும் கிடையாது. ஒருவன் நான் நல்லவன் சொல்லி கொண்டு வந்தா அவனுக்கு ரட்சிப்பு கிடையாது. அவனை தேவன் நீதிமானாக்குகிறது கிடையாது. இரண்டாவது, அநேகர் இந்த ரட்சிப்பின் வழியை ஏன் விரும்புகிறதில்லை என்றால், பாவி என்று தாங்கள் ஒத்துக்கொள்ள அவர்களுக்கு மனதில்லை. தாங்கள் பாவி என்று ஒத்துக்கொள்ள அவர்களுக்கு மனதில்லை. பாவி என்று ஒத்துக்கொள்ள மனதில்லாதனாலே அவர்கள் இந்த ரட்சிப்பின் வழியே நிராகரித்து விடுகிறார்கள். முதலாவது, பாவி என்றால் என்ன என்பதை நான் உங்களுக்கு சற்று விளக்கி சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த காலத்தில் எனக்கு ஞாபகம் இருக்குது, தெரு பிரசங்கத்தில் போயிட்டு காலங்காத்தால பாவம் எல்லாம் தூங்கி எழுந்திரிச்சு பல்ல வளர்க்கலாம் இப்படி வெளியே வந்தா ஓ பாவியேன்னு கத்திட்டு வருவாங்க. யாராவது சொல்றது கரெக்ட் தான், ஆனா அவங்களுக்கு விளங்கல. என்னையாவது காலையில அபசகுன மாதிரி ஓ பாவி என்றான் ஜன்னலை திறந்த உடனே. இதை போய் தெரு பிரசங்கன்றாங்க, ஏசுநாதரை பற்றி பிரசங்கம் பண்றாங்க. பாவி பாவி பாவின்னு ரோடெல்லாம் பாவி பாவி பாவின்னு தம்பட்டு அடிச்சுட்டு போறாங்க. நாங்கெல்லாம் பாவி, இவங்கெல்லாம் பாவி இல்லையோ அப்படின்னு அவங்க கோபப்படுறாங்க. எப்படி எல்லாரையும் பாவி பாவி பாவின்னு சொல்லிட்டு தெரியலாம் என்று சொல்லி அவர்கள் கோவித்துக் கொள்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். கிறிஸ்தவர்களுக்கு அந்த காலத்துல பேர் உண்டு, பாவி பாவின்னு வாங்க இந்த ஆளுகள்லாம் நம்மள அப்படின்னு. ஆனால் பாவி என்றால் என்ன? பாவி என்று சொன்னால் கெட்டவன் என்ற அர்த்தம் கிடையாது. பாவியை நல்லவனாக்குகிறவர் அல்ல, பாவியை நீதிமானாக்குகிறவர் இல்லையா? பாவின்னு சொன்னா கெட்டவன் கிடையாது, கெட்டவனை நல்லவனாக்குறது அந்த இது கிடையாது. இது பாவி என்றால் என்ன பாருங்க, அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, கெட்டவன் புரிஞ்சுக்கிறாங்க. ஆகையால் தான் அவங்களுக்கு கோபம் வருது, எங்களெல்லாம் கெட்டவன்றியா நீ, பாவி பாவின்றிய அப்படின்னு சொல்லி. பாவி என்று சொன்னாலே இந்த உலகத்தில் ஜனங்களுக்கு என்ன எண்ணம்? கெட்டவன் 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 கிடையாது. வேத வசனம் சொல்லுகிறது, பாவி என்று சொன்னால் தேவனை அறியாதவன், தேவனால் உண்டாக்கப்பட்டவன், ஆனால் அவன் தேவனை விட்டு பிரிந்து போனவன், தேவன் அற்றவன், தேவன் இல்லாமல் வாழுகிறவன், தன்னுடைய சிருஷ்டி கர்த்தாவை அறியாதவன். அவன் அவனுக்கு தன்னை உண்டாக்கின தேவன் யார் என்று தெரியவில்லை, அவரோடு உறவு கிடையாது. அப்படிப்பட்டவனை தான் வேத வசனம் பாவி என்று சொல்லுத ஒழிய அவன் ஏன் பாவி? கெட்டவனா இருக்கிறபடினாலே பாவி அல்ல, அவன் தேவன் இல்லாதவனா இருக்கிறபடினாலே அவனுக்கு பெயர் என்ன? பாவி என்கிற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெயர் அவ்வளவு ரொம்ப அந்த அந்த பெயர் அப்படி இப்படிப்பட்ட ஒரு அர்த்தத்தை உடையதாயிட்டபடியால் இன்னைக்கு சொல்லும் போது ஜனங்களுக்கு கோபம் வருது. பாவி என்று சொன்னால் இந்த உலகத்துல நல்லவர்களா இருக்கிறவங்கள கூட நம்ம பாவின்னு சொல்றோம். ஏன்னா தேவனற்றவர்களா இருக்கிறவன் யாரோ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மெய்யான தேவனிடத்தில் வந்து அவரோடு உறவை வைத்துக் கொள்ளாதவர்கள் யாரோ அவர்கள் எல்லாரையும் வேத வசனம் பாவிகள் என்று அழைக்கிறது. பாவின்னு சொன்னா கெட்டவன் கிடையாது. பாவின்னு சொன்னா கெட்டவன், அப்படி கெட்டவன் ஆகிட்டீங்கன்னா வெறும் கெட்டவர்களுக்கு தான் நம்ம சுவிசேஷத்தை சொல்ல முடியும். உலகத்தின்படி உலக வழக்கத்தின்படி கெட்டவர்களா இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் சுவிசேஷத்தை சொல்ல முடியும். ஆனா வேதம் சொல்லுகிறது உலகத்துல எல்லாருமே பாவிகள்னு. அப்ப நல்லவங்க எல்லாம் என்ன விட்டுற போறீங்களா? அவங்களுக்கு எல்லாம் சுவிசேஷம் தேவையில்லையா? பாவி என்று சொன்னால் கெட்டவன் அல்ல, நீதிமான் என்று சொன்னால் நல்லவன் அல்ல. இருக்கிறீங்களா? நான் முதல்ல சொல்லிட்டேன், நீதிமான் சொன்னா நல்லவன் கிடையாது. என்ன அவன்? தேவனுக்கு முன்பாக வந்து நிற்கக்கூடிய திராணியை பெற்றவன், தகுதியை பெற்றவன். பாவின்னு சொன்ன யாரு? அவனு தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதி அவனுக்கு கிடையாது. இயேசுவின் ரத்தத்தின் மூலமா வரல, இயேசுவை வந்து விசுவாசிக்கல. அவன் கெட்டவனா இருக்கலாம், அவன் நல்லவனாகவும் இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது அவன் பாவி என்று. எத்தனை பேருக்கு வழங்குது? இப்போ உலக பிரகாரமாக மனுஷர் மத்தியில் அவன் மிக சிறந்தவனாக நல்ல பண்புகளை உடையவனாக இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலமாக தேவனிடத்தில் வந்து அவரிடத்தில் சேராதவன் பாவி என்று வேதவசனம் அவனை அழைக்கிறது. திருப்போம் யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். எல்லாரும் சொல்லுவோம், நீதிமான் என்றால் நல்லவன் அல்ல, பாவி என்றால் கெட்டவனும் அல்ல. இதெல்லாம் இதை கொண்டாந்து நான் முதல்ல பிரசங்கம் பண்ணும்போது நிறைய பேர் கோபம், என்னையா பிரசங்கம் பண்றாரு? நீதிமான்னா நல்லவன் இல்லையா, பாவினா கெட்டவன் இல்லையா? இப்படிதான் போதிச்சுட்டு வர்றாங்க இவ்வளவு இத்தனை வருஷமா. ஆகையால நம்ம போதிச்ச உடனே எல்லாம் நிக்கிறாங்க. பார்ப்போம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்.
நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 16:7. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால், அதாவது இயேசு பேசுகிறார், தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். 3 காரியத்தை குறித்து, பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து. பரிசுத்தாவியானவர் வரும்போது என்ன பண்ணுவாராம்? கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், அவர்கள் வெத்தலை போடுறதுபடினாலே பாவத்தை குறித்தும் சொல்லியிருக்கா. அவர்கள் மது அருந்துகிறபடினாலே பாவத்தை குறித்தும் சொல்லியிருக்கா. அவர்கள் சிகரெட் குடிச்சதுனால பாவத்தை குறித்தும் சொல்லியிருக்கா. கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். வெளியே போய் சொல்லக்கூடாது, பாஸ்டர் சாம் இன்னைக்கு தாங்க பிரசங்கம் பண்ணாரு, அதெல்லாம் பண்ணலான்னு, அதெல்லாம் பாவம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நல்லா கவனிக்கணும். இதுக்கு தான் டேப் எல்லாம் பண்றோம். நாங்க விவரமான ஆட்கள். எதனால பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவாராம்? அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அவங்க சினிமா பார்த்ததுனால பாவத்தை கண்டித்து உணர்த்துவார். அவள் சிகரெட் குடிச்சதுனால பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். சிலர் பாருங்க, பரிசுத்தாவியானவரா இவங்களே மாறிடுறாங்க. சில பிரசங்கியார்கள் மேடையில் ஏறி நின்னோன்னு இவங்க தான் பரிசுத்தாவியானவர் நினைப்பு. ஓ வெத்தலை போடுற சகோதரனே, ஓ சிகரெட் குடிக்கிற சகோதரனே, ஓ சினிமா பாக்குற சகோதரனே. முழு பிரசங்கமும் இதுதான். வெத்தலை போடுறது சினிமா அவன் பாவம். அப்பதான் அவன் சும்மா நிக்கிறவனு கூட வெத்தலை ஞாபகம் வந்துடும். இப்போ ரொம்ப நேரமாச்சே போட்டு அவன் மறந்து போன ஐட்டம் எல்லாம் அங்க ஞாபகப்படுத்துவார் அவர் எல்லாத்தையும். உண்மையா சொல்றேன், அப்படிதான் இருந்தது அந்த காலத்துல. என்ன நினைப்பு பிரசங்கியார்களுக்கு? கண்டித்து உணர்த்துவார் அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்ப நான் வந்து பரிசுத்தாவியான ஒரு பாவம் அவரால் சரியா செய்ய முடியாது, நான் கொஞ்சம் உதவி செய்யறான். அவருக்கு வந்திருக்கான், அவன் இன்னைக்கே பிடிக்கணும். அவன் பாவம் அன்னைக்கு தான் கொஞ்சம் நீள முடிய வச்சிருப்பான், உடனே நீள முடிய வச்ச சகோதரனே அப்படிங்கிறது போட்டு போடுன்னு போடுறது. அவனுக்கு ஒண்ணு எப்படா வெளியே போய் அடுத்த சிகரெட் குடிக்கலான் இருக்கும், இல்ல எப்ப இங்கிருந்து தப்பி ஓடலான் இருக்கும். பாவி பாவி பாவின்றாரு நம்மள அப்படின்னு. அவனுக்கு செய்யறதெல்லாம் தப்புன்னு தெரியுது. இந்த மாதிரி இதெல்லாம் பண்றதெல்லாம் பாவம் வந்து ஒருத்தருக்கு வந்து நம்ம போதிச்சு அவனுக்கு தெரியும். அவனுக்கு ஏற்கனவே தெரியுது இதெல்லாம் தப்புன்னு. இதெல்லாம் பேசும்போது அவன் தப்பிச்சு ஓடலாமான்னு பாக்குறான், இல்ல திருப்பி அந்த தப்பை தான் செய்யலாமான்னு தான் நினைவு வருது ஒளி. அவனுக்கு பெரிய உணர்த்துதல் ஒண்ணும் வரல. பாருங்க, ஆவியானவர் உணர்த்துகிறாராம். ஆகியாதான் நான் உணர்த்துறது இல்ல. ஹலோ, நான் பேசாம பிரசங்கியார் வசனத்தை பிரசங்கிச்சுட்டு போறேன். ஆவியானவர் ஒரு வேலையை செய்யறாரு, நான் என் வேலைய என்னைங்க சொன்னாரா போய் அவனை குத்து அப்படின்னு கிடையாது. குத்தி குத்தி பிரசங்கம் பண்ணு, பொடி வச்சு இதெல்லாம் சொல்ல ஆவியானவர். பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்ணார். என்ன பிரசங்கம் பண்ணார்? இயேசு கிறிஸ்து எப்படி உலகத்துக்கு வந்தார், அவர் எப்படி இவர்கள் ரிஜெக்ட் பண்ணார்கள், அவரை தள்ளி விட்டார்கள், எப்படி அவர் கொலை செய்யப்பட்டார், அடிக்கப்பட்டார், சிலுவையில் அறையப்பட்டார், அவர் அங்க மரித்தார், பிறகு அவர் பாதாளத்துக்கு சென்றார், மேலே வந்தார், உயிர் தெழுந்தார். இதெல்லாம் பேசினார். வெத்தலை போறதை பற்றி பேசல, சிகரெட் குடிக்கிறத பற்றி பேசல, பொடி போடுறத பற்றி பேசல. சாதாரண பெந்தேகோஸ்து பிரசங்கத்துல என்னெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் ஒண்ணுமே. பேதுருடைய பிரசங்கத்தை வாசித்து பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அதெல்லாம் ஒண்ணும் சொல்லவே இல்ல. அவர் பாட்டுக்கு இயேசு எப்படி வந்தார், எப்படி அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், எப்படி இவரெல்லாம் தள்ளிட்டாங்க அவரை, ஆனா தேவனோ அவரை மறுபடியும் உயிரோடு எழுப்பினார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். எல்லாம் சொல்றாங்க, ஐயோ என்னுடைய உள்ளத்துல நாங்கள் குத்தப்படுறோம், நாங்க என்ன செய்ய வேண்டும், ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பாருங்க, அது பரிசுத்தாவியானவருடைய வேலை. ஆவியானவர் வந்து உள்ளத்தை குத்துவார். நாம் கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்கும் போது உள்ளம் குத்தப்படுகிறது. ஏன்? பாவம்னா என்ன? பாவம் என்கிறது வெறும் சிகரெட் குடிக்கிறது, வெத்தலை போடுறது, பொடி போடுறது இல்ல பாவம். அது பாவியா இருக்கிறபடினால எப்படி மாங்காய் மரத்துல மாங்காய் விளையுதோ அது போல பாவியின் இடத்துல பலவிதமான பாவ செயல்கள் நிறைந்து கிடக்கிறது. அவ்வளவுதான். அது இது ஒண்ணு அவன் பாவின்றத ப்ரூஃப் இல்ல. அவன் பாவிதான். பாவியா இருக்கிறபடினால பாவ செயல்களை அவன் செய்கிறான், அவ்வளவுதான். ஆனால் பாவம் என்ன? பாவம் என்கிறது இப்படிப்பட்ட சின்ன சின்ன செயல்கள் கிடையாது, அல்ல பெரிய பெரிய கொலை போன்ற செயல்கள் கிடையாது. பாவம் என்கிறது இயேசுவை விசுவாசியாததுதான் பாவம். இருக்கிறீங்களா? யோவான் 16:9 சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றது? அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அப்ப என்ன பாவம்?
இயேசுவை விசுவாசியாத பாவம். அப்ப பிரசங்கத்திலே ஏன் கண்டித்து உணர்த்தப்படுகிறார்கள் ஜனங்கள்? கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறபடினாலே. கிறிஸ்து எப்படி தேவனுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தினார், இந்த உலகத்துக்கு வந்தார், எப்படி நமக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார், பாடுபட்டார், நம்முடைய பாவத்தை நம்முடைய எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார் என்பதை நாம் பிரசங்கம் பண்ணும் போது அவருடைய உள்ளத்திலே குத்தப்படுகிறார்கள். எதை குறித்து? பாவத்தை குறித்து. எந்த பாவத்தை குறித்து? சிகரெட் குடிக்கிறோம் என்ற அந்த பாவத்தை குறித்தா? கிடையாது. எந்த பாவம்? எந்த இயேசுவை நான் விசுவாசிக்கவில்லையே, இந்த மெய்யான தேவன் மனுஷனாக மாறி இந்த உலகத்துக்கு வந்தாரே, எனக்காக ஜீவனை விட்டாரே, எனக்காக இந்த உலகத்தில் என்னை தேடி வந்தாரே, என்னை தேடி வந்தவரை நான் தள்ளி விட்டேனே, எனக்காக மரித்தவரை நான் வேண்டாம் என்று சொல்லிவிட்டேனே என்று அந்த பாவத்தை குறித்து அவர்கள் கண்டித்து உணர்த்தப்படுவார்கள். சுவிசேஷ பிரசங்கம் பண்ணிட்டு வெறும் பொடியும் சிகரெட்டையும் வெத்தலையும் பிரசங்கம் பண்ணிட்டு இயேசுவை பிரசங்கம் பண்ணலன்னா அவன் என்னத்தை பற்றி கண்டித்து உணர்த்தப்படுவான்? அவன் பொடியும் சிகரெட்டையும் வெத்தலையும் பற்றி தான் கண்டித்து உணர்த்தப்படுவான். வெளியே போன உடனே கொஞ்சம் தாக்கி பிடிப்பான், இன்னையில இருந்து எப்படியாவது கொஞ்சம் வெத்தலையும் நிறுத்திடுவோம். அடுத்த நாளே ஒரு கல்யாணத்துக்கு போனோன்னா முதல்ல போட்டு கையில கொடுப்பாங்க. அதை பார்த்த உடனே எனக்கு வாய் ஊறும். அதை போட்ட உடனே ஐயோ நான் திருப்பியும் பாவம் செய்துட்டேன் பாரு, நேற்று தான் பிரசங்கியார் சொன்னார் வெத்தலை போடாதுன்னு, இன்னைக்கு போட்டு திருப்பியும். அவனுக்கு என்ன ஆரம்பமா இருக்க வேணும்? அவன் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும், இயேசு வண்டியில தன்னுடைய வாழ்க்கையை கொடுக்க வேண்டும், இயேசு வண்டியில வர வேண்டும். மெய்யான தேவன் மனுஷனாக இவனை தேடி வந்திருக்கிறார், இவனுக்காக ஜீவனை விட்டார் என்பதை அறிந்து அவரிடத்தில் வந்து தன்னுடைய ஜீவனை தன்னுடைய வாழ்க்கையை அவன் கொடுக்க வேண்டும். கொடுக்கும் போது இயேசு அவனுக்குள்ளாக வந்து வாழ்கிறார். பரிசுத்தர் உள்ளே வாழ்கிறபடினாலே பரிசுத்தமான வழியில் அவனை நடத்துகிறார், அவனுக்கு வல்லமை தருகிறார், ஜெயத்தை தருகிறார், எல்லா விதமான பாவ ஜீவியத்திலிருந்தும் அவனுக்கு விடுதலையாக தருகிறார். அப்புறம் தான் அது ஆரம்பிக்குது. அவனை போய் எப்படியாவது சிகரெட்டை நீ விட்டுருனா அவன் எப்படி விடுவான்? அதுக்குன்னு திட்டம் போட்டு தானே விற்கிறாங்க, அவங்க விடாதபடி பிடிக்கிறதுக்கு தானே. அது 2 தடவை குடிச்சா அது அப்படியே பிடிச்சிக்குது ஆளு. அப்புறம் எங்க இவன் விடுறது? இயேசுவை பிடிக்க வேணும். ஆகையால் இயேசுவை நான் பிரசங்கிக்க வேணும். இதெல்லாம் பிரசங்கம் பண்றதை விட்டு, இதெல்லாம் சில்லற காரியங்கள், இதை பிரசங்கம் பண்றதை விட்டு இயேசுவை பிரசங்கிக்கும் போது இயேசுவை அவன் விசுவாசிக்கவில்லை என்கிற பாவத்தை குறித்து அவன் உணர்த்தப்படுகிறான். இருக்கீங்களா? அப்ப பாவம்னா என்னங்க? இயேசுவை விசுவாசியாதான் பாவம். இன்றைக்கு யாரெல்லாம் இயேசுவை விசுவாசித்து இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த மெய்யான தேவனை இயேசுவின் மூலமாக கண்டடையாதவர்கள், இந்த மெய்யான தேவனோடு கூட ஒரு உறவு ஐக்கியம் இல்லாதவர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்கள் தான் பாவிகள். அவர்கள் நல்லவர்களாக இருக்கலாம், அவர்கள் கெட்டவர்களாக இருக்கலாம், அவர்கள் 2 கொலை செய்திருக்கலாம், அல்லது ஒருவருக்கும் தீமையே செய்யாத நல்ல புண்ணியவான்களா இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர்கள் பாவிகள். எப்படி பாவிகள்? இயேசுவை விசுவாசிக்கல. அப்போ ஒரு மனுஷனை பார்த்து என்ன கேட்கிறோம்? அந்த காலத்துல எனக்கு ஞாபகம் இருக்குது, பிரசங்கியார்களை பார்த்தாலே தூரமா ஓடிடுவேன். ஏன்னா பார்த்தோன்னு என்னங்க, தம்பி சிகரெட் குடிக்கிறியா? அது இல்ல கேள்வி. இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாரா? இயேசு மெய்யான தேவன், அவர் உங்கள் ரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? இயேசு உங்களுடைய வாழ்க்கையின் ரட்சகரா? நிச்சயமா உங்களுக்கு தெரியுமா? இந்த மெய்யான தேவனோடு கூட உங்களுக்கு உறவு இருக்கிறதா? இயேசுவின் நாமத்திலே தேவனிடத்தின் முன்பாக வந்து நிற்கக்கூடிய திராணியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? இதுதாங்க கேள்வி. இதை கேட்டு பாருங்க, யாரும் உங்களை பார்த்து ஓட மாட்டாங்க. மெய்யான தேவனை குறித்து பேசுகிறீர்கள், அவர் வந்து விட்டார் அவங்களுடைய வாழ்க்கையில, அதுதான் கேள்வி, நாம் கேட்க வேண்டிய கேள்வி. நீ அதை பண்றியா அதை பண்றியா அது இல்ல, அவன் பண்ணிட்டே தான் இருப்பான். இந்த இயேசு வர்ற வரைக்கும் அது இருக்கும். இந்த இயேசு வந்த பிறகு அது மாறும். ஏனென்றால் இயேசுடைய வல்லமை அவனுக்கு அதுக்கப்புறம் இருக்கும் இல்லையா? ஆகையால ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அநேகர் இந்த ரட்சிப்பின் வழியை விரும்புகிறது இல்லை. ஏனென்றால் பாவி என்று தங்களை மற்றவர்கள் சொல்லுகிறது அவர்களுக்கு பிடிக்கிறது இல்லை. நான் என்ன பாவியா? நான் நல்லவன், அது எப்படி நான் பாவி என்று சொல்லலாம்? நான் பாவின்னு சொல்லி முன்னால வரணும்ன்றாங்க, நான் எப்படி பாவின்னு சொல்றது? பாவின்னு சொன்னா கெட்டவன் இல்லைங்க, நீங்க நல்லவர்களா இருக்கலாம். பாவினா என்ன? இயேசுவை விசுவாசியாதவன். ஆகையால் நான் இந்த மேடையில் நின்று கொண்டு, ஆண்டவரே நான் பாவி, என்னை நீர் ரட்சியும் என்று நீங்கள் கேட்டு விசுவாசித்து வாருங்கள் என்று சொன்ன உடனே கெட்டவங்க எல்லாம் வர சொல்றாரு போல இருக்கு. இப்போ எந்திரிக்கிறவங்க கெட்டவன் அப்படின்னு நினைச்சு கூட கிடையாது. நல்லவங்க இருக்கிறாங்க நிறைய பேர். உலகத்துல மனுஷர் மத்தியில நல்லவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாம் கெட்டவர்கள் கிடையாது. சிலர் கெட்டவர் இருக்காங்க, சிலர் நல்லவர் இருக்காங்க. ஆனா எல்லாரும் பாவிகள். ஏனென்றால் எல்லாருமே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள்,
இயேசுவை விசுவாசியாதவர்கள் அனைவரும் பாவிகள். அவர்கள் தான் என்ன பண்ணுகிறார்கள்? இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்ப இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களை பாவிகள் என்று எப்படி நாம் அவர்களுக்கு வலியுறுத்துவது? பாவிகள் என்று எப்படி நாம் அவர்களுக்கு எடுத்து காண்பிப்பது? அது கொஞ்ச நேரம் நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் வேத வசனம் சொல்லுகிறது, ரோமன் 4:5 நாம் வாசித்த வசனம், ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிற இடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அப்ப ரட்சிக்கப்படுறதுக்கு இது ஒரே வழிதான். பாவியை நீதிமானாக்குற இடத்துல வரணும், அவரை விசுவாசிக்கணும், அந்த விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அவன் செய்யற காரியம் இல்லை, அவனுடைய விசுவாசம் தான் அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அப்படின்னு சொன்னா இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய பிரதானமான காரியம் என்ன? மக்களிடத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அவர்கள் பாவிகள் என்பதை நாம் அவர்களுக்கு எப்படியாவது எடுத்து காண்பிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எப்படி நாம் பாவிகள் என்று எடுத்து காண்பிக்கலாம்? இந்த மாதிரி அல்ல, வெத்தலையும் பொடியும் சிகரெட்டையும் வச்சல்ல. எப்படி பாவிகள் என்று அவர்களுக்கு எடுத்து காண்பிக்க போகிறோம்? ஒன்று, by heritage, அதாவது நாம் வம்ச வம்சமாக பரம்பரை பரம்பரையாக பாவிகளாக இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. வேத வசனத்தின் உண்மை அது. நீங்கள் எந்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மேன்மையான பின்னணியிலிருந்து வருகிறவர்களா இருந்தாலும் சரி, ஒரு காரியத்தை நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் உங்கள் வம்சம், நம்முடைய வம்சம், எல்லா மனுஷருடைய வம்சம் பரம்பரை, நாம் ஒரு பாவ பரம்பரையிலிருந்து வந்திருக்கிறோம். இதை தான் இயேசு ஜனங்களுக்கு எடுத்து சொன்னார். அவருடைய காலத்திலே யூதர்கள் ரொம்ப மதவாதிகள். அவர்களுக்கு இந்த இவர்களை பாவின்னு சொன்னா அவர்களுக்கு பெரிய கோபம் வருது. மாயக்காரரே அப்படின்னு சொல்றாரு இயேசு அவங்கள பார்த்து. உடனே அவங்களுக்கு எல்லாம் கோபம், இயேசு எப்படியே கொன்னுடணும், இந்த மனுஷன் நம்மளை பார்த்து மாயக்காரரா சொல்றாரு. நாம் எப்பேற்பட்டார்கள்? யூதர்கள், நாம் வேதத்தை கற்று அறிந்தவர்கள், பக்திமான்கள், நாம் நல்லது செய்யறவங்க, புண்ணியர்கள், இப்படி எல்லாம் இருக்கிறோம். இவர் நம்ம மாயக்காரர் சொல்லிவிட்டார் என்று கோபம் அவர்களுக்கு. வாசிப்போம் மத்தேயு 23 அதிகாரம். இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார். மத்தேயு 23:29 முதல். மாயக்காரராகிய வேதபாரகரே, யாரை பார்த்து சொல்றாரு? வேதத்தை படிக்கிறவங்க, வேதத்தை போதிக்கிற இந்த காலத்து மத போதகர்களை பார்த்து சொல்லுகிறார். அவர்களுக்கு தாங்கள் பாவி என்கிறதை ஏற்றுக்கொள்றது ரொம்ப கஷ்டமா இருக்குது. தாங்கள் பாவி என்கிற உணர்வு அவர்களுக்குள்ள வரமாட்டேங்குது, ஒத்துக்க மாட்டேன்றாங்க. நானாவது பாவியாது, அங்க இருக்கிறான் பாரு, அவன் தான் பாவி, புறஜாதியன் தான் பாவி, நான் வேதபாரகன், நான் வேதத்தையே சுமந்துகிட்டு இருக்கிறேன், வேதத்தையே படித்து கொண்டிருக்கிறேன், வேதமே கண்ணா இருக்கிறேன், என்ன எப்படி பாவின்னு சொல்லலாம் அப்படின்னு அவன் சொல்லுகிறான். இயேசு சொல்லுகிறார், மாயக்காரரே, வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. பாருங்க, நாங்கெல்லாம் இப்ப அப்படி பிரசங்கம் பண்றது இல்லை, கொஞ்சம் அடக்கி பிரசங்கம் பண்றோம். பாவின்னு சொன்னாலே சிலர் கோபம் வந்துருது. ஆனா இயேசு மத தலைவர்களை பார்த்து, மாயக்காரரே, வேதபாரகரே, வேதத்தை சுமந்து திரிகிறவங்களே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து எங்கள் பிதாக்களின் நாட்களில் இருந்தோமானால் அவர்களோட நாங்கள் தீர்க்கதரிசிகளின் இரத்த பலிக்கு உடன்பட்டிருக்க மாட்டோம் என்கிறீர்கள். ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே சாட்சியிடுகிறீர்கள், சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரம அளவை நிரப்புங்கள். அதாவது இயேசுவை அவர்கள் வெறுக்கிறார்கள். இந்த பெரிய வேதபாரர்களும் பரிசேயரும் மத தலைவர்களும் இயேசுவை பார்த்து அவர்கள் கோபம், எரிச்சல், பொறாமை. இயேசு அவர்களை பார்த்து சொல்றாரு, ஐயோ பரிசேயரே, மாயக்காரரே, வேதபாரகரே, உங்களுக்கு ஐயோ, உங்க பிதாக்களின் காலத்துல அவர்கள் தீர்க்கதரிசிக்கு சமாதி உண்டு பண்ணவர்கள். இவருடைய யாரு? இவங்க தாத்தா பூட்டன்லாம் தீர்க்கதரிசியில கொலை செய்த ஆட்கள். அவர்கள் தீர்க்கதரிசியில வெறுத்து 2 துண்டா வெட்டி போட்ட ஆட்கள் இவருடைய பிதாக்கள். தீர்க்கதரிசியை ஊரை விட்டு விரட்டி ஓட்டுனவர்கள் இவர்கள்லாம் இவருடைய பிதாக்கள். அந்த வம்சத்திலிருந்து இவர்கள் வந்தவர்கள். அதைத்தான் இயேசு சொல்றார். நீங்க அப்படி பண்றீங்கன்றதுல எனக்கு ஒன்னும் ஆச்சரியம் கிடையாது, அது ஒன்னும் அதிசயம் கிடையாது. ஏன்னா உங்க பிதாக்கள் அப்படி பண்ணார்கள். நீங்க சொல்றீங்க, ஐயோ நாங்க அப்ப இருந்திருந்தா நாங்க அப்படி பண்ணிருக்க மாட்டோம், தீர்க்கதரிசிகளை அவர்களுக்கு சமாதி கட்டிருக்க மாட்டோம் சொல்றீங்க. அதன் மூலமாக என்னத்தை நிரூபிக்கிறீர்கள்? நீங்களும் அப்படிப்பட்ட சந்ததியில் வந்தவர்கள் என்பதை நிரூபிக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். இருக்கிறீங்களா? அப்ப என்ன சொல்றாரு? உங்க சந்ததி என்ன, உங்க பூர்வீகம் என்ன, உங்க பரம்பரை என்ன, உங்களுடைய வம்சம் என்ன? கொலைகாரர்கள், தீர்க்கதரிசிகள் சமாதி கட்டினவர்கள்,
சமாதி அலங்கரித்தவர்கள், அநியாயமா காரியங்களை செய்தவர்கள், அக்கிரமக்காரர்கள். இப்ப உங்களுடைய அக்கிரமத்தை நீங்கள் நிரப்புங்கன்றாரு. நீங்க ஏன் அப்படி செய்றீங்கன்னா உங்க தாத்தா பாட்டப்பா அப்பெல்லாம் எல்லாம் செய்ததுதான், அதை நீங்க செய்றீங்க. ஆகையால் வம்சமாக பரம்பரை பரம்பரையாக பாவம் குடிகொண்டிருக்கிறது, பாவிகளாகவே இருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் இப்படி அக்கிரமம் செய்து என்ன போல ஒரு நல்லவனை வெறுக்கிறதுல எனக்கு ஆச்சரியம் இல்லை என்று இயேசு சொல்லுகிறார். இன்றைக்கு பாருங்க, யாராவது ஐயோ நான் ஒன்னும் அக்கிரமமான வம்சத்திலிருந்து வரலங்க, எங்க தாத்தா பாட்டன் எங்க வம்ச வரலாறுலாம் பாத்தீங்கன்னா எல்லாம் மேன்மையான ஆட்கள், எல்லாம் விஞ்ஞானிகள், மேதைகள், எல்லாம் பெரிய படிச்சவங்க, எல்லாம் ரொம்ப நல்லவர்கள், நாங்கெல்லாம் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லலாம் சிலர். கிடையாது. நீங்க எங்க இருந்து வந்தீங்க? ஆதாமின் மடியிலிருந்து வந்தவங்க. அதன் பிறகு அவன் மடியிலிருந்து வந்தாங்க பாருங்க பல விதமான அக்கிரமக்காரர்கள், அவருடைய மடியிலிருந்து தான் வந்தவர்கள் தான் நாம் எல்லாரும். வம்சமாக பாவத்திலே ஊறி போய் பாவத்திலே இருந்து வந்தவர்கள். இரண்டாவது காரியம், மனுஷர்கள் பாவிகள் என்று நாம் எப்படி சொல்லுகிறோம்? முதலாவது வம்சமாக பரம்பரையாக அவர்கள் பாவிகளா இருக்கிறார்கள், அந்த பாவம் அவர்களை தொற்றி கொண்டிருக்கிறது. இரண்டாவது, பிறப்பினாலே அவர்கள் பாவிகளா இருக்கிறார்கள். பாருங்க, ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறக்குமானால் அந்த குழந்தைக்கு ஒரு தாய் ஒரு தகப்பன், ஆனா தாத்தா பாட்டி ரெண்டு இல்லையா? அப்பா சைடுல ஒரு தாத்தா பாட்டி, அம்மா சைடுல ஒரு தாத்தா பாட்டி, அப்புறம் கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி, அது 8 ஆயிடும். 2ஆல பெருக்கிட்டு போன அப்புறம் இப்படியே பெருக்கிட்டு போனா சொல்றாங்க 20 தலைமுறையில கிட்டத்தட்ட 10 லட்சம் பேருக்கு மேல நமக்கு உறவினர்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட பார்க்க போனா எல்லாரும் நம்ம தூரத்து உறவினர்கள் தான். கொஞ்சம் 20 தலைமுறைக்கு பின்னால போனா நம்ம தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி எல்லாம் சேர்த்து கணக்கு போட்டா உங்க தாத்தாக்கு எங்க தாத்தாக்கு எல்லாத்துக்கும் சம்பந்தம் உண்டு, எல்லாம் நம்ம எல்லாம் சொந்தக்காரங்க தான். அப்படி இப்படி சுத்தி 20 தலைமுறை போனாலே 10 லட்சம் பேர் கவர் ஆயிடுறோம். எல்லாரும் டிஸ்டன்ட் கசின்ஸ், எல்லாரும் சொந்தக்காரங்க, ஒன்று விட்ட சகோதரர்கள் மாதிரி. இப்படி எல்லாரும் சொந்தக்காரர்களா இருக்கிறோம். சொந்தக்காரர்களா இருந்து கொண்டு ஒரு காரியத்தில் நமக்கு எல்லாருக்கும் சம பங்கு உண்டு. அது என்ன? பாவத்திலே நாம் பிறந்திருக்கிறோம். எங்க பரம்பரை அப்படி கிடையாது, எல்லாம் அதுல இருந்தா வந்தோம், எல்லாம் சொந்தக்காரங்க தான். எங்க வீட்டுல அப்படி கிடையாதுங்க, நாங்க எங்க வம்சம் உங்களுக்கு தெரியும் கிடையாதுங்க, அதுல இருந்தா வந்தோம், எல்லாம் நீங்க நான் எல்லாம் ஒரே இதுல இருந்தா வந்தோம், எல்லாம் சொந்தக்காரங்க தான். நமக்கு எல்லாருக்கும் ஒரு காமனாலிட்டி இருக்குது, காமன் ஃபேக்டர் இருக்குது. அது என்ன? பொதுவான காரியம் நமக்கு எல்லாருக்கும் ஒண்ணு இருக்குது. அது என்னன்னா பாவம். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி என்று வேதம் சொல்லுகிறது. அதைத்தான் சொல்லுகிறது. எல்லாருக்கும் ஒண்ணு சமம். அது என்ன? எல்லாரும் பாவிகளா இருக்கிறார்கள் என்பது. அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 51ஆம் சங்கீதத்தில். 51ஆம் சங்கீதம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம். அதிலே தாவீது தன்னுடைய பாவத்தை குறித்து அங்கே சொல்லுகிறார். 5ஆம் வசனம், இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அதனாலதான் கல்யாணம் எல்லாம் பண்ணக்கூடாது, இந்த கற்பந்தரிக்கிறது, பிள்ளை பிறக்கிறது, இதெல்லாம் பாவம் இருக்குது, அதனால பாவத்தை பெருகு பண்ணக்கூடாது, அதனால தான் நான் கல்யாணம் பண்ணல. கல்யாணம் பண்ணா அப்புறம் கற்பந்தரிக்கணும், கற்பந்தரிச்சா அப்புறம் பிள்ளை பிறக்கும், அப்புறம் பாவம் இன்னும் பெருகும். இப்படி சொல்ற ஆட்கள்லாம் உண்டு. வேதத்தை எப்படி எப்படி தப்பா புரிஞ்சுக்கணுமோ அப்படியெல்லாம் தப்பா புரிந்துக்கிற ஆட்கள் உண்டு. கிடையாது. கற்பந்தரிக்கிறது பாவம் கிடையாது, பிள்ளையை பிறக்கிறது பாவம் கிடையாது. தாவீது சொல்லி இருக்கிறாருங்க, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள்னு சொல்லி இருக்குது. அப்ப கற்பந்தரிக்கிறது கிடையாது. கற்பந்தரிக்கிறது பாவம் வேதம் சொல்லல. கற்பந்தரிக்கிறது தேவனுடைய சித்தம். கற்பத்தின் கனியை தேவன் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். பிள்ளை இல்லைன்னா ஜெபிக்கலாம், பிள்ளை கிடைக்கும். இருக்கிறீங்களா? கர்த்தர் அற்புதத்தை செய்வார். கற்பந்தரிக்கிறது தப்பே கிடையாது. கற்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கற்பத்தின் கனி அங்கே உருவாவது கர்த்தருடைய ஆசீர்வாதம். அது ஆசீர்வாதமாக என்ன வேண்டும்? கற்பந்தரிக்கிறதோ பிள்ளை பெறுகிறதோ பாவம் கிடையாது. தாவீது பின்ன என்ன சொல்லுகிறார்? கற்பந்தரிக்கிறதும் பிள்ளை பெறுகிறதும் பாவம் சொல்லல. அவர் என்ன சொல்லுகிறார்? ஒரிஜினல் சின். அதாவது பாவம் என்கிறது எப்படி தலைமுறையாக மனுஷரை பிடித்துக் கொண்டிருக்கிறது. ஆதாம் முதற்கொண்டு ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு இந்த பாவம் எப்படி பிறப்பிலேயே ஒட்டி கொள்ளுகிறது என்பதை குறித்து சொல்லுகிறார். அவ்வளவுதான்.
என்ன சொல்லுகிறார்? மனுஷனாய் பிறந்தவன் எவனுக்கும் அவன் ஆதாமிடத்திலிருந்து வந்தபடினாலே பாவம் தலைமுறை தலைமுறை அவனுக்கு ஒட்டி கொண்டிருக்கிறது. பாவியா இருக்கிறதுனால அவனுக்கு பிறக்கிறது என்னவா இருக்கும்? பாவியாதான் இருக்கும். அதைத்தான் சொல்றாரு சங்கீதக்காரன். ஆகையால் பிறப்பிலே நாம் பாவிகள். எப்படி? ஆதாம் பாவம் செய்தான், அவனுக்கு பிறந்தவர்கள் பாவம் செய்தார்கள், அவனுக்கு பிறந்தவர்கள் பாவம் செய்தார்கள். இப்படியே பாவம் பாவமான ஒன்றை தான், பாவியான ஒன்றை தான் பிறப்பிக்க முடியும். அவன் வேற எதையும் பிறப்பிக்க முடியாது. அதைத்தான் சங்கீதக்காரனுங்க சொல்றார். ஆகையால் எல்லாரும் பாவம் செய்தோம், எல்லாரும் பாவிகளா இருக்கிறோம். எப்படி? பிறப்பிலேயே பாவிகள். மூன்றாவது, we are all ungodly, are sinners by choice. நாம் எல்லாரும் நம்முடைய நடக்கையினாலே பாவிகள் ஆகிவிட்டோம். பிறப்புனாலப்பா முதல்ல வம்ச பரம்பரை பாவியா இருந்து நம்முடைய வம்சமே அப்படிதான். அப்புறம் பிறப்புல பாவி, அப்புறம் நடக்கையில பாவி. பை சாய்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம். நடக்கைன்னா அது சேம், அதேதான். நடக்கை என்று சொன்னால் அது ஒரு இப்படிதான் வாழ போகிறோம் என்கிற ஒரு தீர்மானத்தை நாம் செய்கிறோம். இதை செய்ய போறேன், இதை செய்ய மாட்டேன் என்று. அதெல்லாம் நாம் பண்ணுகிற தீர்மானம், நாம் பண்ணுகிற சாய்ஸ். வாழ்க்கையில நாம் தெரிந்து கொள்ளுகிற காரியங்கள் இவைகள் எல்லாம் எப்படி நாம் தெரிந்து கொள்கிறோம்? எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாதுன்னு எப்படி நாம் தெரிந்து கொள்கிறோம்? மனுஷனுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரமே, இந்த பாவியான மனுஷனுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரமே, மையமே என்ன என்றால் செல்ஃபிஷ்னஸ். அது என்ன? செல்ஃபிஷ்னஸ். பாவமான மனுஷனுக்கு, பாவியான மனுஷனுக்கு அவனுடைய இருதயத்தில் குடிகொண்டிருக்கிற மிக முக்கியமான காரியம், அவனுக்கு மையமான காரியம், சென்டர் ஆஃப் ஹிஸ் பீயிங். அதை சுத்தி தான் எல்லாம் ஓடுது, எந்திரமே இயங்குது, வாழ்க்கையே ஓடுது. எதை சுத்தி? செல்ஃபிஷ்னஸ். நான் 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 நான். எதுக்கு எடுத்தாலும் நான். எனக்கு என்ன இதுல இருக்குது? எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு ஏதாவது கிடைக்குமா? எனக்கு என்ன இருக்குது? இதே தான், தன்னை பற்றியதுதான். பாருங்க, ஆதாம் ஏவாளை தேவன் உண்டாக்கினார், ஏதேன் தோட்டத்தில் வச்சார். ஏவாள் போய் பிசாசின் பேச்சை கேட்டு அந்த கனியை எடுத்து புசித்து விட்டாள். ஆதாம் வந்தான். ஆதாம் வந்தோன்னு, ஐயோ இது எப்படி செய்த? ஆண்டவரே சொல்லியிருக்காரு, இதை போய் புசிக்கலாமா? இப்படி நிர்வாண கோலத்தில் இருக்கிற, இப்படி பாவத்தில் விழுந்து போனியே, இது தவறல்லவா? நானாவது தப்பிச்சு ஓடுறேன்னு ஓடினானா? நான் சாப்பிடலப்பா, நீ தான் சாப்பிட்ட, விழிதான் விழுந்து போன, இது உன்னோட போகட்டும், நான் போயிடுறேன். கிடையாது. அவன் என்ன பண்ணா? நீ விழுந்து போனியா, நான் உனக்காகவே வாழ்றவன், நீ இல்லாம எனக்கு ஒரு வாழ்க்கை கிடையாது. நீ சாப்பிட்டு நீ விழுந்து நீ நிர்வாணியானபடியானால் எனக்கும் கூட, நானும் சாப்பிட்டு நானும் விழுந்து நானும் நிர்வாணியா போடுறேன்னு சாப்பிட்டான். அவ்வளவு அன்பு பொண்டாட்டி மேல. ஹலோ, வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் பின்னால சொல்றார் புதிய ஏற்பாட்டுல, ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஏவாள் தான் வஞ்சிக்கப்பட்டாள்னு. ஆதாம் ஒண்ணும் வஞ்சிக்கப்பட்டு சாப்பிடல, ஏமாந்து சாப்பிடல, அறிஞ்சு சாப்பிட்டவன் ஆதாம். என்ன சாப்பிடுறோம் தெரியுது, என்ன ஆக போகுது அடுத்தது. சாப்பிட்ட உடனே நான் நிர்வாணியாக போறேன், வெட்கமும் அவமானம் என்னுடைய பங்கு. இதை சாப்பிட்ட உடனே தேவனுடைய பார்வையிலிருந்து நான் விலக்கப்படுவேன், தேவன் முன்பாக நிற்கக்கூடிய தகுதி போயிடும். அதை சாப்பிட்ட உடனே என்னுடைய மகிமையை நான் இழந்து போயிடுவேன் தெரிஞ்சு அவன் சாப்பிட்டான். யோசித்து பாருங்க, நல்லா தெரிஞ்சு சாப்பிட்டாங்க. ஏவாளை போல ஏதோ ஏமாந்து சாப்பிடல, தெரிஞ்சு சாப்பிட்டான். அதனுடைய பிரதிபலன்ல பார்த்து விட்டு பிறகு எடுத்து சாப்பிட்டான். சரி ஆகட்டும், எனக்கும் அதே ஆகட்டும், வாழ்ந்தாலும் இந்த பெண்ணோட தான் வாழ போறேன், செத்தாலும் இவளோட தான் சாக போறேன். அவ்வளவு அன்பு பெஞ்சாதி மேல. சரி சாப்பிட்டாச்சு. ஏன்னா தேவன் அப்படி உண்டாக்கி இருக்கிறார், அவ்வளவு அன்பு வைக்க சொல்லி, பஞ்சாதி மேல அவ்வளவு அன்பு வைக்க சொல்லி அப்படிதான் அவனுடைய இயல்பு அதுதான். அவனுக்கு வேற நேச்சர் கிடையாது, அவனுடைய சுவாபம் அப்படிதான் தேவன் உண்டாக்கி இருக்கிறார். சாப்பிட்டுட்டு பிறகு கொஞ்ச நேரத்தில் தேவன் வந்தார். என்னப்பா ஆச்சுன்னு கேட்டார். முதல்ல சொல்றான், ஐயோ ஆண்டவரே இதை ஏன் கேட்கிறீர், நீர் வருவீர்னா காத்துட்டு இருந்தேன், நீர் கொடுத்த அந்த பெண்ணு தான் அப்படி பண்ணா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இப்ப எப்படியா தப்பிச்சுக்கணும், இப்ப புத்திய மாறிடுச்சு, இப்போ பிறண்டுருச்சு. இப்போ பெண் ஜாதி கூடயே நான் சாகுறேன், அவளோடையே நிர்வாணமும் நிந்தையும் அவமானத்தை பெற்று நான் அவளோடய அழிஞ்சு போயிடுறேன்னு சொல்லி எடுத்து சாப்பிட்டவன் கொஞ்ச நேரத்தில் தேவன் வந்த உடனே தன்னுடைய தோல் உதவாங்காம எப்படி காப்பாத்தணும் அதை முதல்ல பாக்குறான். ஆண்டவரே நான் இல்லையா, நீர் கொடுத்த இந்த பெண் இவள் என்னை சாப்பிட வச்சா, அதனாலதான் நான் சாப்பிட்டேன். நீ சபிக்கணுமா, இவளை சபியும், என்ன விட்டுரும். அவன் எப்படியோ போட்டோம், செத்தான இருந்தான எப்படி போனா என்ன, நான் பழைக்கணும். இப்போ அன்றைக்கு ஆரம்பித்து விட்டது பாவம். மனுஷனுக்குள்ளாக நுழைந்த அன்றைக்கே என்ன வந்து விட்டது? சுயநலம். அதுதான் சின். பாவம் என்கிறதனுடைய அந்த சென்டர் கேரக்டர், ஒரு பாவத்தின் மிகவும்
அழுத்தமான குணம் என்னவென்றால் சுயநலம். பாவி என்கிறது ஒவ்வொரு மனுஷனும் எப்படி வெளிப்படுத்துறான். பிரதானமான ஒரு கனி, பாவத்தின் கனி என்ன? சுயநலம். அவன் சுயநலத்தினால் ஆட்கொள்ளப்படுகிறான். புருஷ மனைவியா இருக்கட்டும், தங்களை காப்பாத்திக்கிறதுல தான் முதல்ல இருக்கிறாங்க. யாரா இருக்கட்டும், பிள்ளைகள், தாய் தகப்பன், இல்ல அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கச்சிங்க, இல்ல சிநேகிதர்கள், இந்த உலகத்துல யாரா இருக்கட்டும், எப்படியாவது அடுத்தவன் கழுத்தை அறுத்து இவனை தள்ளி விட்டு நான் எப்படியாவது பிடிச்சிட்டு நின்னுடணும். இவன் செத்தா பரவாயில்ல, நான் பொழைச்சிக்கணும். இவனுக்கு என்ன ஆனா எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கணும். எப்படியாவது நான் நான் நான். அதுதான் பாவம். மனுஷனுடைய எல்லா செய்கைகளும் இன்றைக்கு உலகம் ஏன் இன்றைக்கு இப்படிப்பட்ட உலகமா இருக்குது பாருங்க. உலகத்துல வாழ்றது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு. வேலைக்கு போனா அங்க பிரச்சனை, இங்க போனா அங்க பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, அதுல பிரச்சனை, இதுல பிரச்சனை. என்னையாவது இவ்வளவு பிரச்சனையா இருக்குதே அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. என்னத்துக்கு பிரச்சனை? இதுதான் அந்த பாவம். அந்த பாவம் சுயநலம் ஆட்டி படைக்குது. அவனுக்காக வாழ்கிறான், தனக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பாவம் அவனை ஆட்டி படைத்த அவனுடைய குடும்பத்தை, அவனுடைய எல்லாவற்றையும் நாசப்படுத்தி கொண்டிருக்கிறது. சுயநலம் ஆளுகிறது. ஆகையால மனுஷன் வாழ்க்கையில பாவி ஆயிட்டான், நடவடிக்கையில பாவி. அவன் செய்யற எல்லாம் சுயநலத்துக்காக செய்யறான். ஆக வம்ச வம்சமாக பாவி, பிறப்புல பாவி, நடவடிக்கையில வாழ்க்கையில பாவி, இப்படி பாவி ஆயிட்டான். ஆனா வேதம் சொல்லுகிறது இந்த பாவியை தான் தேவன் நேசிக்கிறார். ஹலோ, எந்த பாவிய? வம்ச வம்சமா பாவியா வந்தவன், பிறப்பிலேயே பாவியா, அந்த பாவத்திலே தாயனை கப்பந்தரித்தாள்னு சொல்லுகிறவன், தன்னுடைய வாழ்க்கையிலே பாவியானவன், சுயநலத்தினால் எல்லா காரியத்தையும் செய்கிறவன், இந்த பாவியை தேவன் நேசிக்கிறார் என்று வேத வசனம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. ரோமர்லேயே 5ஆம் அதிகாரத்திலே நாம் வரும்போது அதை படிப்போம். ஒரு தடவை வாசித்துறேன். 5:6 அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே, அதாவது என்ன அர்த்தம்? பாவத்திலேயே பிறந்தோம், பரம்பரை பரம்பரையா பாவத்திலே ஊறி இருக்கிறோம். நம்முடைய பழக்க வழக்கத்தினாலும் வாழ்க்கையிலும் பாவியா நாம் மாறிட்டோம். வாழ்க்கையே பாவியா இருக்குது. இப்படி பாவத்தில ஊறி போன நாம் இந்த பாவத்திலிருந்து விடுபட முடியாதபடிக்கு தவித்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு பலன் இல்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது. ரோமர் 5:6 அதைத்தான் சொல்லுகிறது. நாம் பலனற்றவர்களா இருந்த போது, எல்லாரும் சொல்லுங்க, பலனற்றவர்களா இருந்த போது. பலனற்றவர்களா இருந்த போதுனா என்ன? நம்மளை நாம் ரட்சிக்க முடியாத இருந்த போது, நம்மை நாமே இந்த சுயநலத்திலிருந்து, இந்த பாவத்திலிருந்து ரட்சிக்க முடியாத நிலையில் இருந்த போது ஊறி போயிட்டோம். நம்மளை ரட்சிக்க முடியவில்லை. அப்படி இருந்தபோது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். என்ன அருமையான வசனம் பாருங்க. யாருக்காக மரித்தார்? இப்படிப்பட்ட அக்கிரமக்காரருக்காக. பாவத்திலே வம்சம் வம்சமாக வளர்ந்தவன், பாவத்திலே பிறந்தவன், பாவ பழக்க வழக்கத்திலே வாழ்ந்தவன், இப்படிப்பட்ட பாவிக்காக அவன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள இயலாத வேளையிலே, அவனால முடியாது பலனற்று இருக்கிற வேளையிலே கிறிஸ்து அவனுக்காக மரித்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட பாவி என்ன பண்ண வேணும்? இப்படி பாவத்திலே ஊறி, பாவத்திலே பிறந்து, பாவத்திலே வாழ்ந்து, பாவத்திலே வாழ்க்கையாய் கொண்ட பாவி என்ன பண்ண வேணும்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். கிறிஸ்தவனுக்காக மரித்தார் என்கிறதை விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய அன்பை அவன் எண்ணி பார்க்க வேண்டும். அவனுடைய இரக்கத்தை அவன் எண்ணி பார்க்க வேண்டும். அவனுடைய கிருபையை எண்ணி பார்க்க வேண்டும். கிறிஸ்து எனக்காக மரித்தார், என்னுடைய பாவங்களை சுமந்தார், என்னை மீட்க அவரால் மட்டுமே முடியும். என்னை நான் ரட்சிக்க முடியாது, ரட்சித்துக் கொள்ள முடியாது, நான் பலனற்றவன், நான் பாவி என்பதை உணர்ந்து கிறிஸ்துவை அவன் எட்டி பிடிக்க வேண்டும். ஆண்டவரே, நீரே என் ரட்சகர், நீரே ரட்சியும், நீர் மட்டும்தான் என்னை ரட்சிக்க முடியும், விடுவிக்க முடியும் என்று அவன் தன்னுடைய விசுவாசத்தை அவர் மீது வைக்க வேண்டும். இதுல பாவின்னு சொல்லும் போது இப்ப யாரெல்லாம் இருக்காங்க? எல்லாரும் இருக்கிறாங்க இல்லையா? நான் அதுல இருந்தேன், நீங்க எல்லாம் அதுல இருந்தீங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த உலகமே எல்லாரும் பாவம் செய்து கெட்டு போனார்கள் இருக்குது. யாரும் அதுல விதி விலக்கு கிடையாது. யாரும் இருந்து ஐயோ ஆண்டவர் என்ன ரட்சிப்பாரா, என்னை நேசிச்சிருக்கிறாரா, எனக்காகவும் மரித்திருக்கிறாரான்னு சொல்ல வேண்டியதில்லை. நல்ல காலம் வேதத்துல பேர் போட்டு சொல்லல, கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார். சாம் செல்லதுரையே, கிறிஸ்து உனக்காக மரித்தார்னு சொல்லி இருந்தா நான் உடனே டெலிபோன் புக் எடுத்து எத்தனை சாம் செல்லதுரை இருக்குதோ, யாருக்கு சொல்லி இருக்குதோ பார்த்துட்டு இருப்பேன். அதனால சந்தேகம் தான் வறுமை ஒளி, ஒரு நிச்சயம் ஒண்ணும் வராது. டெலிபோன் புக் எடுத்து பார்த்தா அது எத்தனையோ சாம் செல்லதுரை இருக்கும். சாமியல் எடுத்து பார்த்தா அத்தனை சாமியல் இருக்கும், செல்லதுரை எடுத்து பார்த்தா அத்தனை செல்லதுரை இருக்கும். என்னன்னு சொல்றது? இந்த செல்லதுரையா அந்த செல்லதுரையா, இந்த சாமியல்லா அந்த சாமியல்லா, எந்த சாமியல்ல? அது ஒருவேளை எனக்கு இருக்காதியா, நான் பெரிய பாவி, நான் பிரதான பாவி, என்ன எங்க ரட்சி எனக்கா சொல்லியிருக்காரு அந்த வாக்குதை தொட்டு போயிடுவோம். நல்ல காலம் பேரை சொல்லல, என்ன சொல்லி இருக்குது? கிறிஸ்து
அக்கிரமக்காரருக்காக மரித்தார். அதுல நானும் இருந்தேன். எனக்காக அவர் மரித்தார் என்பதுல நிச்சயம். பேர் சொல்லாதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால யார் வேணா ரட்சிக்கப்படலாம், யார் வேண்டுமானா ஆண்டவரத்தில் வரலாம். எப்பேற்பட்ட கொலைபாதகனா இருந்தாலும், பாவியா இருந்தாலும், எப்பேற்பட்ட பெரிய விரோதியா இருந்தாலும், எப்படி தேவனுக்கு விரோதமான எவனா இருந்தாலும், எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும், மனுஷியா இருந்தாலும் இன்றைக்கு தேவனிடத்தில் வர முடியும். ஏனென்றால் எந்த மனுஷனை ஆண்டவர் விட்டு வைக்கவில்லை. அக்கிரமக்காரருக்காக மரித்தார் என்று எழுதியிருக்கிறது. நாம் எல்லாம் அக்கிரமக்கார வம்சத்திலிருந்து வந்தவர்கள், அக்கிரமத்தில் பிறந்தவர்கள், அக்கிரமத்தில் வாழ்ந்தவர்கள். அக்கிரமக்காரருக்காக கிறிஸ்து மரித்தார். இருக்கிறீங்களா? அதனாலதான் நான் வந்த ஆண்டவர்கிட்ட. என் பேர் இல்லாதனால தான் எனக்கு ஷோரா தெரிஞ்சது, ஓஹோ நம்மளும் இருக்கிறோம் இதுல. பேரை போட்டிருந்தா நிறைய பேர் சொன்னா என் பேர் எங்க இருக்குது, பேர் இருந்தா தகராறு ஆயிடும். பேர் இல்லாதனால தான் ரொம்ப நிச்சயமா இருக்குது. பாவியாய் நான் இருந்த போது பேர் இருந்திருந்தா, பேரை சொல்லி கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுத்திருந்தாருன்னா சந்தேகம் தான் வரும். ஆனா பாவியா இருக்கிறப்ப ஒரே ஒரு பேர் தான் எல்லாருக்குமே. நம்ம எல்லாருக்குமே மொத்தமா சேர்த்து ஒரே ஒரு பேர் தான். அது என்ன? அக்கிரமக்காரர். இயேசு சொன்னார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக தேவன் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார்னு சொன்னார். அப்ப ஃபர்ஸ்ட் நேம் என்ன? தரித்திரர். எதுல தரித்திரர்? உலகத்தில் ஒருவேளை சிலர் பணக்காரர்களா இருக்கலாம், ஐஸ்வர்யம் உள்ளவர்களா இருக்கலாம். எதுல தரித்திரர்? ஆவிக்குரிய விதத்திலே தரித்திரர். அப்ப ஃபர்ஸ்ட் நேம் எல்லாருக்கும் என்ன? தரித்திரர். பாவி எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் நேம் என்ன? தரித்திரர். காணாமல் போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தேன்னு சொன்னார். அப்ப இரண்டாவது நேம், மிடில் நேம் என்ன? காணாமல் போனவர்கள். தரித்திரர், காணாமல் போனவர். கடைசி பேர் என்ன? எல்லா பாவிகளுக்கும், இயேசுவை அறியாத எல்லாருக்கும் கடைசி பேர் என்ன? இயேசு சொன்னார், வியாதியஸ்தனுக்கு தான் மருத்துவர் தேவை, சுகமா இருக்கிறவனுக்கு மருத்துவர் தேவையில்லை. பாவிகளை மனம் திரும்புதலுக்கு அழைக்கும்படியாக தான் இயேசு வந்தேன் என்று சொன்னார். ஆகையால் கடைசி பேர் என்ன? பாவி. தரித்திரர், காணாம போனவன், பாவி. போர் லாஸ்ட் சின்னர், அதான் பேரு. உங்க பேர் என்னவா இருந்தது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால? போர் லாஸ்ட் சின்னர். என் பேர் என்ன? போர் லாஸ்ட் சின்னர். இங்க இருக்க அத்தனை பேருடைய பேருமே போர் லாஸ்ட் சின்னரா தான் இருந்தது. அப்ப ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நம்முடைய எல்லார் பேரும் ஒன்றுதான், போர் லாஸ்ட் சின்னர், போர் லாஸ்ட் சின்னர், போர் லாஸ்ட் சின்னர், போர் லாஸ்ட் சின்னர், போர் லாஸ்ட் சின்னர் இருந்தது. ஆண்டவர் என்ன பண்ணாரு? நமக்காக மரித்து, நமக்காக உயிர்த்தெழுந்து, நமக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக சுவிசேஷங்களை அனுப்பி நாம் அதை கேட்டு நாம் ரட்சிக்கப்பட்டோமே, அன்றைக்கே நம்ம பேர் மாறிடுச்சு. என்ன? போர் லாஸ்ட் சின்னர் இல்ல. இப்ப அந்த பேரை யூஸ் பண்ணாதீங்க, அது போயிடுச்சு. இப்ப என்ன? ரிச். எல்லாரும் சொல்லுங்க, ரிச். ஐஸ்வர்யவான். எப்படி ஐஸ்வர்யவான்? ஐஸ்வர்யம் எவ்வளவு காசு இருக்குது அது இல்ல, தேவனை தெரியும் எனக்கு. பேங்குக்கு சொந்தக்காரரே எங்க தாப்பன். ஹலோ, எல்லாம் அவருக்கு சொந்தம். வானமும் பூமியும் அவரால் உண்டாக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் எஜமானா இருக்கிறார். அவருக்கு பிள்ளை நான். ஆகையால் நான் என்ன சொல்லலாம்? ரிச்னு சொன்னா தப்பா? பாருங்க, அவர் ப்ராஸ்பரிட்டி பிரசங்கியார். அவர் சொன்னல, நான். நீங்க என்ன தரித்திர பிரசங்கியாரா இருக்கிறீங்களா? ரிச்னு சொன்னா என்ன தப்பு? என் தகப்பன் அவ்வளவு ரிச், சொல்ல முடியாத ரிச், அளவிட முடியாத பணக்காரர். வானமும் பூமியும் அவருக்கு சொந்தம். The cattle and the 1,000 hills belong to him. உலகத்தில் உள்ளவை எல்லாம் அவருக்கு சொந்தம். இந்த பூமி கடியிலே தங்கத்தை ஏராளமா வச்சிருக்கிறார். அங்க பரலோகம் போனா அங்க அது மேலேயே நடக்க போறோம்ன்றாரு. இங்கேயும் அது மேலதான் நடந்துகிட்டு இருக்கிறோம். ஹலோ, சில நிமிஷம் அங்கதான் போய் நடக்க போறோம், இங்கேயும் அது மேலதான் நடந்துட்டு இருக்கீங்க. அது கீழே தான் இருக்குது. அது அதுக்கு மேல ரோடு போட்டிருக்காங்க, அவ்வளவுதான், உங்களுக்கு தெரியாதபடிக்கு. பரலோகம் போனா தங்கம் இருக்குது. இல்லங்க, இங்கேயே இருக்குதுங்க தங்கம். இருக்கிறீங்களா? பரலோகம் போனா நாங்க தங்கத்து மேல நடக்க போறோம். இங்கேயே தங்கத்து மேல நடந்துட்டு இருக்கிறோம்ன்றதுதான் விளங்க மாட்டேங்குது கிறிஸ்தவங்களுக்கு. இன்னைக்கு எல்லாம் பரலோக கிறிஸ்தவங்களா மாறிட்டாங்க. அங்க போய் தங்கத்தை பார்த்துக்குவோம், அங்க போய் சாப்பாடு இருக்கும், அங்க போனா பருப்பு இருக்கும், அங்க போனா அரிசி இருக்கும், அங்க போனா தண்ணி கிடைக்கும், அங்க போனா எல்லாம் கிடைக்கும்.
அங்க ஒண்ணுமே தேவையில்லைங்க, இங்கதான் தேவை. ஹலோ, இருக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுங்க ரிச். யாராவது சொன்னா நீ என்ன ப்ராஸ்பரிட்டி எல்லாம் நம்புறியா? ஆமான்னு சொல்லுங்க. எங்க அப்பா அவ்வளவு ப்ராஸ்பரஸ், இங்க பரலோக பிதா அவ்வளவு பெரிய பணக்காரர், எல்லாம் அவருக்கு சொந்தம். அப்புறம் நான் எப்படி ஏழையா இருக்க முடியும்? ஏழைன்னு சொன்னா தப்பு. அது போய் அசிங்கமா சொல்லிட்டு இருக்க கூடாது வெளியே, தப்பு அது. எல்லாரும் சொல்லணும் நான் பெரிய ஐஸ்வர்யவான். எல்லாரும் சொல்லுங்க ஐஸ்வர்யவான், கண்டுபிடிக்கப்பட்டவன். தேவனே வந்து தேடி பொறுக்கி கண்டுபிடிச்சார் நம்மள. எப்படி? எங்கேயோ கடந்தவர்களை, தூரமா இருந்தவர்களை நம்மை தேடி வந்து இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தவர் நம்ம தேடி கண்டுபிடிச்சார். நாம் பாவி இல்ல, கடைசி பேர் பாவி இல்ல. இப்போ கடைசி பேர் என்ன? நீதிமான். எல்லாரும் சொல்லுங்க நீதிமான். ஐஸ்வர்யவான், கண்டுபிடிக்கப்பட்டவன், நீதிமான். ஐஸ்வர்யவான் அதான் ஃபர்ஸ்ட் நேம். முதல் நேமே கரெக்டா ஞாபகம் வச்சுங்க. சிலர் ஆண்டவர்கிட்ட போய் எப்படி ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே ஏழையும் தூசியும் குப்பையும் பாவியுமா இருக்கிற நான். ஆண்டவர் சொல்ற நீ யாருப்பா? பேரே தெரியாதவனா இருக்கிறேன். பேர் எப்போ மாத்திட்டேன் நானு? மாத்தி எவ்வளவு நாள் ஆகுது? உனக்கு பேரை சொல்ல தெரியாத பிள்ளையா இருக்குது, அவமானமா இருக்குன்னு நினைக்கிறார் ஆண்டவர். என்ன சொல்லணும்? ஐஸ்வர்யவான், கண்டுபிடிக்கப்பட்டவன், நீதிமான். எல்லாரும் சொல்லுவோம் நீதிமான். அதாங்க நமக்கு சர் நேம், லாஸ்ட் நேம். எல்லாருக்கும் லாஸ்ட் நேம் என்ன? நீதிமான். ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நாம் எல்லாரும். நமக்கு எல்லாருக்கும் ஒரே பேர். என் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் செல்லதுரன் பேரு. அது மாதிரி தேவனுடைய குடும்பத்தில் இருக்க எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன பேர்? நீதிமான். எல்லாரும் சொல்லுவோம் நான் நீதிமான், நான் நீதிமான், நான் நீதிமான். பாருங்க, இந்த அறிவுல வளரணும். பாவி பாவி பாவின்னு வளர்ந்தா அப்புறம் பாவி பாவத்துக்கு தான் ஓடும் கால். இத பிரசங்கம் பண்ணாதனாலதான் பாவத்தை ஜெயித்து கிறிஸ்தவர்கள் பாவத்தை வென்று ஜீவிக்க முடியாத காலமா இருக்கிறது. இது பின்மாற்றம் அடைகிற காலமா இருக்கிறது. பாவத்தை ஜெயிக்கிறதே பெரிய போராட்டமா இருக்குது. ஏன்னா வண்டியை பின்னால இழுத்துக்கிட்டு அப்புறம் முன்னால எப்படி பவர் இருக்கும்? ரிவர்ஸ் கியர்ல போட்டு முன்னால போக பாக்குறாங்க. போக முடியுமா? கொஞ்சம் கூட முடியவே முடியாது. ஒரு பெரிய பிரசங்கியார் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தாராம். W.R. நுவல் என்கிற பிரசங்கியார் ரோமருக்கு எழுதின நிருபத்தை அருமையாக அந்த காலத்தில் போதித்து பல புத்தகங்கள்லாம் எழுதினவர். அந்த நுவல் என்கிறவர் செயின்ட் லூயிஸ் என்கிற பட்டணத்தில் ஒரு தியேட்டர்ல பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தாராம். தினந்தோறும் காலை கூட்டங்களில் ரோமருக்கு எழுதின நிருபத்திலிருந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது ரோமர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கு வருகிறார். கிரியை செய்யாமல் பாவிகளை நீதிமானாக்குகிற இடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் என்று சொல்லி அந்த வசனத்தை குறித்து பிரசங்கம் பண்ணிருந்தாராம் ஒரு நாள். இது 6 வாரமா டெய்லி காலையில தியேட்டர்ல பிரசங்கம் பண்றாராம். ஒவ்வொரு நாளும் பெரிய ஒரு எழுப்புதலே உண்டாயிருக்குது. அதுல ஒரு ஆள் வந்து 6 வாரமா மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த ஆள் வந்து மீட்டிங் முடிஞ்ச உடனே வந்து நின்னாராம். ஒரு நாள் நின்று, ஐயா உங்கள்கிட்ட ஒரு நிமிஷம் பேசணும்னாராம். என்னன்னாராம், 6 வாரமா உங்க கூட்டத்துக்கு வர்றேன், நீங்க பிரசங்கம் பண்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறேன். ஆனா ஒண்ணு தெரியுமா, நான் பெரிய பாவியா, உலகத்திலே பெரிய பாவி நான் தான்யா. இந்த ஊர்ல எனக்கு தெரியாதவங்க ஆளுங்க இங்க வந்து கூட்டத்தில் வந்தவங்களை கேளுங்க, எல்லாருக்கும் எனக்கு தெரியும் நான் பெரிய பாவி. நீங்க யார் வேணா கேட்டு பாருங்க, இந்த செயின்ட் லூயிஸ் பட்டணமே தெரியும். அவர் சொன்னாராம், குட் அப்படின்னாராம், நல்லதுன்னாராம். என்னையா நல்லதுன்றீங்க? நான் பாவின்னா நீங்க நல்லதுன்றீங்க, நான் பாவியா இருந்து நல்லதுன்றீங்க, பாவியா இருக்கிறது நல்லதுன்றீங்களா? இல்ல, ஒரு பாவி தன்னை பாவி என்று உணர்ந்து கொள்கிறானே அதை நல்லதுன்றாராம். அப்புறம் இந்த ஆள் சொன்னாராம், ஐயா நான் என்ன செய்யணும்? இவ்வளவு பெரிய பாவியா இருக்கிறேன், நான் என்ன செய்யணும்? எல்லாரையும் கேட்கிறேன் நான், எல்லாரும் சரி, யாரும் சரியா பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. எத்தனையோ பேரை கேட்டேன், இன்னும் கேட்டா எனக்கு ராத்திரி எல்லாம் தூக்கம் இல்ல. இன்னைக்கு நீங்க பிரசங்கம் பண்ணதை கொஞ்சம் கூட நான் கேட்கல, தூங்கிட்டேன் வந்த உடனே. ஐயோ, அதை தானே பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு என்ன பண்ணணும்ன்றதான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு அதான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன், நீ தூங்கிட்டேன். சரி தேடு வசனத்தை சொல்லி ரோமர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்து மறுபடியும் வாசித்தாராம். கிரியை செய்யாமல் பாவிகளை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் வாசிச்சாராம். பாவிகள் நிறுத்தி பாத்தீங்களா, அதாங்க நானு, ஆனா நான் என்ன செய்யணும் போனாராம். திருப்பி வாசியா வசனத்தை என்னாராம், திருப்பி வாசிச்சாராம். கிரியை செய்யாமல் பாவிகளை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன். அவன் சொன்னானா, அதான் யா பாவின்னு எழுதி இருக்குது, நான் தான் பாவி, பெரிய பாவி, உலகத்திலே பெரிய பாவி தான். திருப்பியும் வாசியாண்டாராம். கிரியை செய்யாமல் அப்படியே நிறுத்தினாராம். கிரியை செய்யாமல் என்ன செய்யணும் கேட்டியே,
அதுக்கு தான் பதில் நாராம். என்ன செய்யணியா? ஒண்ணு செய்ய வேணாம். இதுக்காக எவ்வளவு 6 வாரம் பிரசங்கம் பண்றீங்க? நான் உலகத்திலே பெரிய பாவின்னு வர்றேன். இந்த பாவி ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்ய வேணும்னு நான் ராவெல்லாம் யோசித்து என் மண்டையை உடைச்சுக்கிட்டேன். எவ்வளவு பேரை கேட்டேன். 3 வாரமா சரியா தூக்கம் கூட இல்லாம அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு உள்ளத்துல குத்தப்பட்டவனா நான் என்ன பண்ண வேணும்? நான் இவ்வளவு பெரிய பாவியா இருக்கிறேன். நான் ரட்சிக்கப்படுவதற்கு வழி என்ன? நான் என்ன செய்ய வேணும்னு தேடிட்டு இருக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து கேட்டா ஒண்ணுமே செய்ய வேணான்றீங்க. அதுக்கு பைபிளை காமிக்கிறீங்க. அதான் சுவிசேஷம். என்ன செய்ய வேணும் என்று தான் உலகம் கேக்குது இன்னைக்கு. நான் பாவி, நான் என்ன செய்ய வேணும்? தேவன் சொல்றாரு, நீ ஒண்ணு செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்ல. உங்ககிட்ட திராணி கிடையாது. உன்னை ரட்சித்துக் கொள்ள உனக்கு பலன் இல்ல. பலனற்றவர்களாய் நாம் இருக்கும் போது நம்மை நாமே ரட்சித்துக் கொள்ள, இந்த பாவ சகதி சேற்றிலிருந்து தூக்கி நம்மை எடுத்துக்கொள்ள, கழுவிக்கொள்ள திராணி இல்லாதவர்களா இருந்த போது, ஒன்றும் செய்ய இயலாதவர்களா இருந்த போது கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். சொன்னாராம், ஐயா நீங்க ஒண்ணு செய்ய வேணாம். ரட்சிப்பு நீங்க என்ன செய்ய முடியும்ன்றதுல இல்ல, இயேசு உங்களுக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை அறிந்து அதை விசுவாசிப்பதுதான் ரட்சிப்புனாராம். சொன்னாரா, ஐயோ நான் பெரிய வியாபாரியா, 2 கப்பல் வச்சிருக்கிறேன், நான் பண்ணாத அக்கிரமம் கிடையாது, ஆனா வியாபார சென்ஸ் எனக்கு ரொம்ப இருக்குது. நீங்க சொல்ற இந்த ப்ரொபோசிஷன் ரொம்ப அருமையா இருக்குது. நீங்க சொன்னது என்னுடைய உள்ளத்தை பிடிக்குது. நான் செய்யறதுல இல்ல, அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை விசுவாசிப்பதன் மூலமாக எனக்கு மீட்பு உண்டுன்னு சொல்றீங்களேன்னு சொல்லி ஓடியா போயிட்டார் அந்த இடத்தை விட்டு சந்தோஷமா. அடுத்த நாள் ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஓரமா வந்து நிக்கிறாராம். கொஞ்சம் உங்களுக்கு ஒரு வார்த்தை பேசணும்னு, ஒரு சாட்சி ஒண்ணு சொல்லலாமா? அவ்வளவு பேருக்கு முன்னாலே எழுந்து எல்லாரும் அறிந்தால் சொன்னாராம், இவ்வளவு நாள் நான் ரட்சிப்பின் வழியை தேடினேன். நான் என்ன செய்ய வேண்டும்? பணம் கொடுக்கணுமா? நான் கொடுக்க தயார். பணம் நிறைய இருக்குது. நான் உபவாசம் இருக்கணுமா? அதுக்கும் தயார், என்னால முடியும். பக்தி கொஞ்சம் இருக்குது என்கிட்ட. நான் எதை செய்யணும்? எல்லாத்தையும் தேடி, மதம் மார்க்கம் எல்லாவற்றையும் தேடி, வழிமுறைகளை தேடி அலைந்து எதையும் செய்ய ஆயத்தமா இருந்தேன். நான் இங்க வந்த சுவிசேஷத்தை கேட்டேன். இந்த பிரசங்கியார் சொன்னார், நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம், பாவிகளை நீதிமானாக்குகிற விசுவாசி. இயேசு என்ன செய்திருக்கிறார் என்பது விசுவாசி. விசுவாசமே உனக்கு நீதியா என்னப்படும் சொன்னார். நான் விசுவாசித்தேன், என் உள்ளத்துல இயேசு வந்து விட்டார். இன்றைக்கு நான் சந்தோஷத்தோடு வாழ்கிறேன்.